ஓகே, டாபிக் 2 காம்பினேட்டரிக் பேசிக்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்க்கலாம், ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஷார்ட்டட் பெர்முடேஷன் ரேங்க். சரி, ஓகே. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? given a string a, find the rank of the string. ஓகே, given a string a, then find the rank of the string among its permutation sorted lexicographically அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருக்காங்க? ACB அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசிபிங்கிற ஸ்ட்ரிங்கை பெர்முடேஷன் ஆர்டர்ல, அதாவது அரேஞ்ச் பண்ணோம்னா, லெக்சிகோகிராஃபிக்கல்ல அரேஞ்ச் பண்ணோம்னா இது எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிபி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்களேன். ஏசிபி. இப்போ இந்த ஏசிபியை நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, லெக்சிகோகிராஃபிக்கல் அரேஞ்ச் பண்ணோம்னா எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஏ பி சி, நெக்ஸ்ட் ஏ சி பி, அடுத்தது என்ன பண்ணுவோம்? பி ஏ சி, next B C A, next C A B, next C B A. ஸோ இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோமா? அப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த CABங்கிறது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ அப்போ அதனாலதான் இதோட ரேங்க் என்னன்னு சொல்லிட்டாங்க, 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. என்ன இந்த அரேஞ்ச்மெண்ட் பொசிஷன்லாம் இங்க பார்த்த மாதிரியே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ், இன்ன வரைக்கும் பேசிக்ஸ்ல அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஒரு n டிஸ்டிங்க்ட், ஒரு n கேரக்டர்ஸ் இருக்கு, அதோட arrangement, number of ways arrangement என்ன? So to selecting r items out of n items க்கு ஃபார்முலா என்ன? To arranging r items out of n items க்கு ஃபார்முலா என்ன? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். ஸோ இத்தனாவது ரேங்க் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கிறேன். சிடிஏபி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். சிடிஏபி. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை ஒன் சைடு வச்சிருவோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சிடிஏபி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். சரி, ஓகே. இப்போ இந்த சிடிஏபி எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்போ இங்கே ஏசிபி எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை விட லெஸ் தென்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அது கூட இப்போ இதை விட ஏசிபியை விட லெஸ் தென்னா எவ்வளவு இருக்கு? அதோட கவுண்ட் ஒன்னே தான் இருக்கு. அது கூட இப்போ இந்த கரண்ட் ரேங்க் பிளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 2 கிடைச்சிருமா? கிடைச்சிரும். அப்போ இந்த சிடிஏபிங்கிறது ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு லெஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி அது கூட பிளஸ் 1ங்கிறத ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சா? ஸோ நமக்கு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா. சரி, ஓகே. இப்போ சிடிஏபி அப்படின்னு இருக்குன்னா டோட்டலா என்னுடைய நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்க? ஒரு 4. டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா சிடிஏபி ஒவ்வொரு பொசிஷனுக்கும் நான் அரேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் சிடிஏபில நான் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை அரேஞ்ச் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எது இருந்தா கம்பல்சரி பேலன்ஸ் நான் என்ன அரேஞ்ச்மெண்ட், இப்போ 4 பொசிஷன் அரேஞ்ச் பண்ணணும்னு வைங்களேன். நான் என்ன பண்ணணும்? 4 பொசிஷன் அரேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? 1 2 3 4. இப்போ நான் இங்க எந்த எலிமெண்ட் சூஸ் பண்ணா அது கம்பல்சரி இந்த சியை விட லெஸ் தனா தான் இருக்கும். கம்பல்சரி இதை விட லெஸ் தனா தான் இருக்கும். சியை விடன்னு பாக்கிறத விட இந்த சிடிஏபியை விட கம்பல்சரி எவ்வளவு லெஸ் தனா இருக்கும்? ஸோ இங்க நான் என்ன சூஸ் பண்ணா கம்பல்சரி அது சிடிஏபியை விட லெஸ் தனா இருக்கும். அதுதான் என்னுடைய கொஸ்டின். ஒரு செகண்ட் யோசிச்சு நல்லா பதில் சொல்லுங்க. நல்லா ஜஸ்ட் ஒரு செகண்ட் யோசிச்சு நல்லா திங்க் பண்ணுங்க. இங்க நான் என்ன சூஸ் பண்ணலாம்? இங்க நான் டிஏ சூஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? அது கம்பல்சரி சிடிஏபியை விட கிரேட்டரா தான் இருக்கும். ஏன்னா இங்க பாருங்க ஏ இருக்குன்னா நான் இங்க பிஏ சூஸ் பண்ணனா அது கம்பல்சரி அதோட ரேங்க் என்னவா தான் இருக்கும்? இது இருக்கிறத தாண்டி தான் போகும். ஆனா எனக்கு என்ன வேணும்? இதை விட கம்மியா இருக்கிற கவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் இங்க நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்க நான் என்னதான் சூஸ் பண்ணலாம்? எய்தர் ஏ சூஸ் பண்ணலாம் ஆர் பி சூஸ் பண்ணலாம். கரெக்டா? எய்தர் நான் ஏ சூஸ் பண்ணலாம் ஆர் பி சூஸ் பண்ணலாம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஏ சூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆர் எல்ஸ் பி சூஸ் பண்றேன் அப்படின்னு வைங்க. அப்போ நான் இங்க ஏபின்னு சூஸ் பண்ணிட்டேன்னா இங்க நான் ஏ சூஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்க நான் ஏ சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பேலன்ஸ் வந்து நான் ஏ சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பி சி டி இருக்கும். கரெக்டா? பி சி டி இருக்கும். இந்த செலெக்ஷன்ல நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளவு? இந்த பொசிஷனுக்கு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு 3 கேரக்டர்ஸ் இருக்கு. 3 கேரக்டர்ல அந்த 3 கேரக்டரை வச்சுட்டு என்னால அதிகபட்சமா நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? 3 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாமா? சிம்பிளா. ஸோ அதே மாதிரி இங்க 3 பொசிஷன் இருக்கு. இங்க எவ்வளவுன்னு கேட்டா 3 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாமா? அப்போ இந்த சியை விட லெஸ் தென் கேரக்டர்ஸ் எவ்வளவு இருக்கு? 2. அப்ப இது ஓவராலா நான் 2 into
3 ஃபேக்டோரியல்னு சொல்லலாமா? வாட் இஸ் 3 ஃபேக்டோரியல்? 3 ஃபேக்டோரியல் இஸ் 6. அப்போ 2 into 6 என்னது? இங்கே 12 அப்படின்னு நான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 12 வே ஆஃப் பாசிபிள்ஸ், 12 வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து என்னதான் இருக்கும்? கம்பல்சரி எனக்கு இந்த சிடிஏபியை விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதை விட்டா வேற ஏதாவது சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நவ் சி இஸ் ஃபிக்ஸ்ட். கரெக்டா? எனக்கு என்னது? சி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் மேபி சில ஸ்டார்ட் ஆகிற சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் சிடிஏபியை விட லெஸ் தானா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குல்ல. சில ஸ்டார்ட் ஆகிற என்னுடைய பெர்முடேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் என்னுடைய சில ஸ்டார்ட் ஆகிற அரேஞ்ச்மெண்ட்ஸும் மேபி லெஸ் தென் சிடிஏபியா இருக்கலாம். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? செக் பண்றேன். இங்க என்ன பண்றேன்? செக் பண்றேன். சி இருக்கு, பேலன்ஸ். இங்க நான் என்ன சூஸ் பண்றது அப்படிங்கறத செக் பண்றேன். சரி, இங்க என்ன இருக்கு? டி இருக்குன்னா இங்க நான் என்னதான் சூஸ் பண்ண முடியும்? இங்க இங்க டியை விட நான் கம்மியா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு, ஏபிசி இருக்கு. அப்படின்னா சியை உங்களால சூஸ் பண்ண முடியாது. ஒன்லி நீங்க ரைட் சைடு மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க சியை பிக்ஸ் பண்ணிட்டீங்க. இங்க நான் சியை பிக்ஸ் பண்ணிட்டேன். சியை பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு லெஸ் கேரக்டர் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப சியை பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இங்க டி இருக்குன்னா டிக்கு முன்னாடி வேற ஏதாவது கேரக்டர் வருமா அப்படிங்கறத நான் எங்க பார்க்கணும்? ரைட் சைட்ல பார்க்கணும். பார்த்தா டிக்கு முன்னாடி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வருமா? எஸ், ஏபிசி வரலாம்ல. ஸோ ஏபி வரலாம்ல. கரெக்டா? ஏபி வரலாம். அப்ப இங்க எனக்கு என்னது? 2 இருக்கு. என்ன சூஸ் பண்ணலாம்? ஏவும் சூஸ் பண்ணலாம், பியும் சூஸ் பண்ணலாம். அப்ப சூஸ் பண்ணா என்னது? ஏபி சூஸ் பண்றேன் அப்படின்னா இங்க எனக்கு நான் சூஸ் பண்றது 2. கரெக்டா? எய்தர் ஏ சூஸ் பண்ணலாம் இல்ல பி சூஸ் பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ். இப்ப சிஏ சூஸ் பண்ணிட்டேன்னா இங்க என்ன இருக்கும்? இங்க வந்து பிசி, சிஏ சூஸ் பண்ணிட்டேன்னா பிடி இருக்கும். கரெக்டா? இங்க வந்து எனக்கு என்னது? பிடி இருக்கும். இந்த 2 கேரக்டரை வச்சுட்டு இங்க நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா என்னது? 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி தான் நான் சி பின்னு சூஸ் பண்ணிட்டேன்னா என்னது? சி சி இங்க ஏ சூஸ் பண்ணியிருக்கோம், பி சூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்ப சி பின்னு சூஸ் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும்? ஏ இருக்கும், டி இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? 2 லெஸ் தென் கேரக்டர் டியை விட இருக்கு. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளவு லெஸ் தென் இருக்கு? 2. தென் எவ்வளவு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்? தட் இஸ் 2 ஃபேக்டோரியல். அப்ப 2 ஃபேக்டோரியல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 2 ஃபேக்டோரியல் இஸ் 2, 2 into 2 ஃபேக்டோரியல் 4. ஏன்னா 4 அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். இந்த சிடிஏபியை விட 4 அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் இருக்கும். அது இந்த பொசிஷன்ல நம்ம சார்ட் அவுட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஏன்னு எடுத்துட்டோம்னா ஏவை விட லெஸ் தென் கேரக்டர் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. கரெக்டா? ஏவை விட எதுவும் இல்லை. பியை விட ஏதாவது இருக்கா? பியை விடவும் எதுவும் இல்லை. அப்போ ஓவராலா சிடிஏபியை விட லெஸ் தென் கேரக்டர்ஸ்னு பார்த்தா எவ்வளவு இருக்கு? 12 + 4 16 நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னவா இருக்கு? சிடிஏபியை விட லெஸ் தானா இருக்கு. அப்போ நான் இந்த சிடிஏபியவே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா என்னது? 12 + 4 இது வந்து லெஸ் தென் சிடிஏபி. அது கூட பிளஸ் கரண்ட் இந்த சிடிஏபிக்குன்னு ஒரு ரேங்க் எடுத்துக்கோல, அதையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டலா 17 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புரிஞ்சுதா? 17 பாசிபிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன பண்றோம்? ஒரு கேரக்டர் எடுக்கிறோம். இப்போ வேற சில எக்ஸாம்பிள் எடுக்கிறோம், டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப பாருங்க, சிபிஏ சிபிஏ தான் ஆஸ் பர் நம்மளுடைய இதுபடி ரேங்க் என்ன? 1 2 3 4 5 6 6th ரேங்க். இப்ப சிபிஏன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். சிபிஏன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல சியை விட லெஸ் தென் கேரக்டர் என்னெல்லாம் இருக்கு? ஏவும் இருக்கு, பியும் இருக்கு. 2 கேரக்டர் இருக்கு. அப்போ நான் இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 2 இருக்கு. அது என்னது? எய்தர் ஏ ஆர் பியை சூஸ் பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஃபேக்டோரியல் என்ன? 2 ஃபேக்டோரியல். ஏன்னா பேலன்ஸ்னா 2 அரேஞ்ச் பண்ணணும். அப்போ 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா இங்க எவ்வளவு கேரக்டர்? 2 into 2 ஃபேக்டோரியல், 2 into 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் பியை விட லெஸ் தென் கேரக்டர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ஏ மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்க நான் ஒன்னே ஒன்று தான் சூஸ் பண்றேன், தட் இஸ் ஏ. இங்க எனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபேக்டோரியல்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள்? 1 ஃபேக்டோரியல். அப்போ 1 into 1 1 ஃபேக்டோரியல் பிளஸ் 1 into 1 ஃபேக்டோரியல். ஸோ ஏவை விட லெஸ் தென்னா என்ன இருக்குன்னா எதுவுமே இல்லை. அப்போ 2 into 2னா 4 பிளஸ் 1ங்கும்போது 5. அப்ப இந்த சிபிஏவை விட பாருங்க, சிபிஏவை விட லெஸ் தென்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அது கூட பிளஸ் என்னுடைய கரண்ட் ரேங்கே ஒன்று ஆட் பண்ணனா மை கரண்ட் ரேங்க் இஸ் 6. ஓகேங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ சிடிஏபின்னு எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ டைரக்டா ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிடிஏபி ஐயன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா நான் முதல்ல இதுக்கப்புறம் நான் செக் பண்ணணும் எவ்வளவு நம்பர் ஆஃப் லெஸ் தென் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கணும். ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் லெஸ் தென் கேரக்டர்ஸ் இருக்கு அதை நம்ம கவுண்ட் பண்ணணும் இல்லையா? முதல்ல கவுண்ட் பண்ணுவோம். ஸோ
solve the problem here. ஓகே, ஸோ முதல்ல ஸ்ட்ரிங் ஏ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், என்னுடைய ரேங்க் இனிஷியலாக மை ரேங்க் இஸ் 0ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நான் கரண்ட் அந்த ஸ்ட்ரிங்குக்காக இருக்கிற 1ன்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி. இப்போ ஃபார் int I equal to 0, I less than n, I plus plus. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் int j equal to I plus 1, j less than n, j plus plus. இங்க nங்கிறது என்னது, ஸ்ட்ரிங்கோட லென்த். கரெக்டா? அப்போ int n equal to a dot length of. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம், கவுண்ட் பண்ணணும். ஒவ்வொரு டைம் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணோம்னா, இப்போ நான் 0th கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இனிஷியலி மை கவுண்ட் இஸ் 0. இப்போ நான் தான் கவுண்ட் பண்ண போறேன். இஃப் a dot char at of j, எவ்வளவு கேரக்டர் லெஸ் தென் a dot char at of i, ஐயை விட இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். நான் கவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளவு கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணியாச்சு. இந்த ஜே லூப்பு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணணும், நான் கவுண்ட் பண்ணிட்டேன். இந்த பொசிஷன்ல சி சூஸ் பண்ணியிருக்கேன். சியை விட எவ்வளவு கேரக்டர் கம்மியா இருக்குன்னா என்னுடைய கவுண்ட் இஸ் 2. 2 கேரக்டர் கம்மியா இருக்கு. அது என்ன, ஏபி. ஓகே, 2 into இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள் அப்படின்னா இங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் முதல்ல இருக்கும். இங்க இப்ப இண்டெக்ஸ் வைஸ் எழுதுனீங்கன்னா 0 1 2 3. பட் ஆனா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்னு பாத்தீங்கன்னா n என்னது, your n is 4. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ இது n-1th இண்டெக்ஸ். இது எப்படி, இப்போ இது நீங்க இவ்வளவுதான் 3 கேரக்டர்ஸ் தான் இங்க இருக்கு. 3 கேரக்டர்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுப்பீங்க. இங்க ஐனா பேலன்ஸ் இருக்கிறது. ஒரு இண்டெக்ஸ் சைஸ்ல வந்து டோட்டல் 4, அதுல 1 நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ரைட் சைட்ல நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அப்போ இந்த பொசிஷன் என்ன சொல்லுவீங்க, சிடிஏபில இது தேர்ட் பொசிஷன் அப்படின்னா n-1th பொசிஷன், இது ith பொசிஷன். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிறது இடையில இது போக பேலன்ஸ் இருக்கிற தூரத்தை என்ன பண்ணுவீங்க, n-1 மைனஸ் ஐ பண்ணோம்னா என்ன கிடைக்கும், n-1ங்கிறது 3. 3 - 0 3. எஸ், இங்க எனக்கு 3 பண்ணணும். ஏன்னா என்னுடைய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 3. அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு நான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபேக்டோரியல். கரெக்டா? அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம், n-1 மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாமா. அப்ப கவுண்ட் கூட இன்டூ n-1 மைனஸ் ஐய ஃபேக்டோரியல் பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஸோ இப்போ ஃபேக்டோரியல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். ஆஸ் பர் அவர் அசம்ஷன் இப்போ என்ன பண்ணிக்கலாம், ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க் பிளஸ் கவுண்ட் இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் n-1 மைனஸ் ஐ. n-1 மைனஸ் ஐ பண்ணீங்கன்னா போதும் அப்படிங்கிறது நம்மளுடைய கொஸ்டின். கரெக்டா? ஃபைனலா ரிட்டர்ன் ரேங்க், பிகாஸ் நம்ம ரேங்க்கு ஆல்ரெடி இனிஷியலா அந்த கரண்ட் ரேங்க் 1ங்கிறத கொடுத்துட்டோம். இப்போ இது கரெக்டா, இந்த n-1 மைனஸ் ஐங்கிறது கரெக்டான்னு பார்ப்போமா. ஸோ இங்க என்ன பண்ணிடுவோம், முதல்ல இங்க எனக்கு 2 into 3 ஃபேக்டோரியல்னா 12ன்னு எனக்கு கிடைச்சிடும். இனிஷியலா ஆல்ரெடி ரேங்க்ல 1 இருக்கிறனால 1 + 12 அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஐட்ரேஷன் ஐ எங்க மூவ் ஆகும், ஐ இங்க மூவ் ஆகும். ஓகே, அப்ப இதை விட லெஸ் தென் கேரக்டர் என்ன இருக்குன்னா 2 இருக்கு. இப்பவும் கவுண்ட் 2. அப்ப இங்க சூஸ் பண்ணிட்டேன், இதோட ரைட் சைட்ல இன்னும் உனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுங்கிறது எவ்வளவு தெரிஞ்சுக்கிறது, 2 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்ப அது எப்படி தெரிஞ்சுப்பீங்க, n-1 மைனஸ் ஐ, ஐயோட பொசிஷன் n-1ங்கிறது 3, 3 - 1 என்னது 2. அப்ப 2 ஃபேக்டோரியல். கரெக்டா? 2 ஃபேக்டோரியல் கரெக்டா வந்துருச்சா. ஸோ இப்போ இது கரெக்டா வந்துடும். இப்போ என்னன்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது. எதர் நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டோரியல ஃபங்க்ஷனா நீங்க எழுதலாம். உங்களுக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க தெரியும், ரெக்கர்சிவ்லயும் எழுதலாம், இல்ல லூப்பிங்லயும் எழுதலாம். பட் ஆனா என்ன பண்ணும், ஒவ்வொரு டைமும் இதை போய் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை கால் பண்ணி போய் கண்டுபிடிக்கும். ஃபேக்டோரியல் ஆஃப் 3னா அது போய் திரும்ப அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ அதிகபட்சமா 4 லென்த் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம், ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறத மட்டும் பார்ப்போம். 4 லென்த் வேணாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்குன்னு வைங்களேன், n டிஸ்டிங் கேரக்டர்ஸ், 7 கேரக்டர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7. அப்ப 7 கேரக்டர்ஸ்ல இங்க ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி இருக்கிற கேரக்டர்ஸை விட லெஸ் தென் கேரக்டர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணுவீங்க. கவுண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இங்க எவ்வளவு ஃபேக்டோரியலோட மல்டிபிள் பண்ணுவீங்க. இங்க 1 2 3 4 5 6. இங்க எவ்வளவு லென்த் இருக்கோ, இப்ப டோட்டலா இதோட லென்த் என்னது, n = 7. அப்போ ஃபேக்டோரியலவே எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, 6 ஃபேக்டோரியல். இந்த கவுண்ட் கூட இன்டூ மைனஸ் 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இங்க வரும்போது என்ன பண்ணுவீங்க, அங்க லெஸ் தென் கவுண்ட் எவ்வளவோ அது கூட இன்டூ என்ன பண்ணுவீங்க, 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்பீங்க. இங்க வரும்போது என்ன பண்ணுவீங்க, லெஸ் தென் கவுண்ட் எவ்வளவு இருக்கோ அது கூட மல்டிப்ளை வித் 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம்.
அப்ப n ஈக்குவல் டு 7னா அதிகபட்சமா உங்களுக்கு தேவைப்படுறது 6 ஃபேக்டோரியல். நான் ஏன் வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஃபேக்டோரியல் அரே கண்டுபிடிச்சிக்க கூடாது? ப்ரிஃபிக்ஸ் ஃபேக்டோரியல் அரே கண்டுபிடிச்சிக்க கூடாது. ஃபேக்டோரியல் ஆஃப் 6 வேணும் அப்படின்னா டைரக்டா நான் 6th பொசிஷன்ல போய் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க 0 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 7 கிடையாது இல்லையா? ஏன்னா நம்ம 7னா அதிகபட்சமா 6 இருந்தாலே போதும். ஸோ இப்போ எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 0 1ன்னு எனக்கு தெரியும். இப்போ எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 கேட்டோம்னா என்னது? 1 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 5ங்கிறது நீங்க எப்படி எழுதுவோம்? 5 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 தானே? அப்போ 1 வேணும்னா 1 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 0 1, 2 வேணும்னா 2 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 1 2, 3 வேணும்னா 3 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 2 6, 4 ஃபேக்டோரியல் ஆஃப் 4 தெரிஞ்சுக்கணும் 4 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 6 24. இப்போ யாராவது ஃபேக்டோரியல் ஆஃப் 4 என்னன்னு கேட்டாங்கன்னா டைரக்டா நான் ஃபேக்டோரியல் அரேல 4th இண்டெக்ஸ்க்கு வந்தேன்னா எனக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் ஃபேக்டோரியல் அரே கிரியேட் பண்ணிட்டோம்னா இட் வில் டேக் லெஸ் டைம் டு கம்ப்யூட் த ஃபேக்டோரியல். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபேக்டோரியல் அரே முதல்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். int ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு நியூ int ஆஃப் n சைஸுக்கு. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்தது என்னது? ஃபார் int I equal to 1, I less than n, I plus plus factorial of I equal to I into factorial of I minus 1. ஓகேங்களா? ஸோ இங்க எதுலையாவது இங்க பாருங்க மாட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வேல்யூவோட, ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? int mod equal to இந்த வேல்யூ. ஸோ எங்கெல்லாம் மல்டிப்ளை அடிஷன்லாம் பண்றோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மாடை ஆட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் mod. ஓகே, அடுத்தது வேற இங்க மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா? ஸோ இங்கேயும் நம்ம மாட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரேங்க். ஃபைனலா ரேங்க் மாடுலஸ் mod பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது எரர் ஆர் எனிதிங் இருக்காங்கிறத செக் பண்ணிடுவோம். ஸோ கவுண்ட் cannot find symbol. என்னது? ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க் பிளஸ் ஃபேக்ட். ஓகே, இங்க பாருங்க ஃபேக்ட்ங்கிறது ஃபங்க்ஷன் கிடையாது, திஸ் இஸ் அரே. அப்ப நம்ம அரேல இதை கொடுத்துட்டோம்னா வந்துடும். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1 மைனஸ் ஐங்கிற அந்த இண்டெக்ஸ்ல போனோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஃபேக்டோரியல் கிடைச்சிடும். ஓகே, ஸோ சப்மிட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இங்க என்ன கொஸ்டின், இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கீழே கமெண்ட்ல மறக்காம ரிப்ளை பண்ணலாம். ஸோ கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ பட் இந்த கொஸ்டினோட வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் ரேங்க். இங்க பாருங்க, given a string, find the rank of the string among its permutation sorted lexicographically. Assume that no characters are repeated. ஓகேவா? no characters are repeated அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இந்த அப்ரோச் ஓகேவா இருந்தது. பட் வாட் இஃப் த கேரக்டர்ஸ் ஆர் ரிப்பீட்டட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வெர்ஷன்ல பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.